கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம், அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 18 முதல் 2 வசனங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். தாவீதுடைய சிந்தையிலே தேவனை குறித்தான எண்ணங்கள் எப்படி இருந்தது என்பதை குறித்து இந்த 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது தன் தேவனை குறித்து சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகிறார். அவர் என்னுடைய கன்மலை என்கிறார். கன்மலை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் பாதுகாப்பையும் காட்டக்கூடியதாக அது காணப்படுகிறது. தாவீதுக்கு கிடைத்த மிகப்பெரியதான ஒரு நம்பிக்கையாக அந்த கன்மலை இருந்ததாக தாவீது அவ்விதமாக கர்த்தரை குறித்து சொல்லுகிறார். என் கோட்டை என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, கோட்டை என்பது என்ன? பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆக தேவனுடைய பாதுகாப்பு என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கிறது என்பதை தாவீது உணர்ந்ததினாலே, தாவீது அறிந்ததினாலே இவ்விதமாக தேவனை குறித்து அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லும்பொழுது என் இரட்சகரும் என்று சொல்லுகிறார். பாதுகாக்கிறவர், காப்பாற்றுகிறவர், மீட்டெடுக்கிறவர், தூக்கி எடுக்கிறவர் என்று சொல்லியெல்லாம் சொல்ல முடியும். ஆக தாவீதை தேவன் பல வகையிலே அவர் காப்பாற்றியிருக்கிறார். ஆகவே எனக்கு அவர் இரட்சகர் என்று சொல்லி என்ன செய்கிறார்? தேவனை குறித்து சொல்லுகிறார். அது மாத்திரமா, அடுத்து சொல்லுகிறார் என் தேவனும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தன்னை ஆளுகை செய்கிற, தன்னை நடத்துகிற, தனக்கு போதிக்கிற, தனக்கு கிரியை செய்கிற, தன்னை உயர்த்துகிற, ஆசீர்வதிக்கிற, மேன்மைப்படுத்துகிறவர், தன்னை பாதுகாக்கிறவர் சகலமும் தேவனாக இருக்கிறார். தேவனின்றி தன்னுடைய வாழ்க்கையானது ஒரு காலத்திலும் இயங்காது என்பதைத்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாக அவரை அங்கீகரித்து விசுவாசித்து அறிக்கை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நான் நம்பியிருக்கிற என் துருகம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் நம்பலாம். ஆனால் அந்த நம்பிக்கை அற்று போய்விடும் அல்லது நம்பிக்கை தோற்று போய்விடும். ஆனால் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அந்த நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது, கைவிடாது, உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கும். அதுதான் தேவனுடைய நம்பிக்கை. ஆகையினாலே தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே மனிதனை நம்புவதை விட தேவனை அதிகமாக நம்பினபடினாலே தன்னுடைய நம்பிக்கை யார் என்பதையும் இங்கே சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, என் கேடகமும் என் துருகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது இங்கே தேவனை குறித்து சொல்லுகிறார். காரணம் என்னவென்று தெரியுமா? அதனுடைய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய தலைப்பு சொல்லுகிறது, ராகத்தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதினுடைய சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. எத்தனையோ விதமான ஆபத்துக்கள் தாவீதை சூழ்ந்து கொண்ட போதும் தேவன் பாதுகாத்தார், தேவன் தப்புவித்தார், தேவன் வழி நடத்தினார், தேவன் சகாயராக இருந்தார். அது மாத்திரமல்ல, பொல்லாத மனுஷனாகிய சவுலின் கைக்கும் தேவன் பாதுகாத்திருக்கிறார், விடுவித்திருக்கிறார். இப்படி தேவன் பல வகையிலே தாவீதுக்கு அனுகூலமான துணையாக இருந்தபடினாலே தான் இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்வதற்கு தாவீது துணிந்த நிலைமையிலே, இன்னும் கூட சொல்லப்போனால் தன் தேவனை குறித்து உயர்ந்த நிலைமையிலே அவர் சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட போராட்டங்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாடுகள் இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான இப்படிப்பட்டதான காரியங்களிலே நாம் யாரை நம்புகிறோம், யாரை சார்ந்து நிற்கிறோம், யார் நமக்கு துணையாக இருப்பார், யார் நம்மை தாங்குவார் என்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு தெளிவாக தாவீதைப் போல இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாமும் சொல்ல முடியும், அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், என் பெலன், எனக்கு அனுகூலமான துணை என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும்? நம்மாலும் சொல்ல முடியும். தாவீதுக்கு பாதுகாப்பு கொடுத்த தேவன், தாவீதுக்கு நன்மை செய்த தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே இன்றைக்கும் நமக்கு அப்படிப்பட்டதான பாதுகாப்பை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட நாமும் கூட
பிரியமானவர்களே, கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே அந்த சிந்தையோடு கூட நாம் தேவனை ஆராதிப்போம், தேவனை விசுவாசிப்போம், அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ளாக வளருவோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனையும் கொடுத்து பாதுகாப்பாராக. ஆமென்.